Seventh one, find the equation of the locus of a point P such that the line segment AB joining the points A 1, -6 and B 4, -2 subtends a right angle at P. அதாவது ஏயும் பியும் பியில் வந்து ரைட் ஆங்கிளை ஃபார்ம் பண்ணால் அந்த பாயிண்ட்டோட லோக்கஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஏயும் பியும் கிவன், பாயிண்ட் ஏ பாயிண்ட் பி கிவன். ஓகே, இது பாருங்கள், இது வந்து ஏப்பா, இது வந்து பி. ஏ வந்து 1, -6, பி வந்து 4, -2. பிங்கிற ஆங்கிள் வந்து 90 டிகிரி, அதாவது ரைட் ஆங்கிள் வந்து சப்டெண்ட் பண்ணால் இந்த ஹச்சுக்கமா அந்த பி இருக்குல்ல, அந்த பியோட லோக்கஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, பிஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் P of H, K be the moving point. The moving point P H, K எடுத்துக்கலாமா? அப்போது PAவும் BB எனது பர்பண்டிகுலரா? அப்போது PA இஸ் பர்பண்டிகுலர் டு BB. சரி, அப்போது ரெண்டு லைன்ஸ் வந்து பர்பண்டிகுலர் அப்படின்னா ஸ்லோப், ரெண்டு லைன்ஸோட ஸ்லோப்போட ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு -1. ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இஸ் -1. அப்போது ஸ்லோப் ஆஃப் BA இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் BB இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? டூ லைன்ஸ், அதாவது பிஏ அப்படிங்கிற லைனும் பிபிங்கிற லைனும் வந்து பர்பண்டிகுலர். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப்ஸ் இஸ் -1. அப்போ பிஏவோட ஸ்லோப்பையும் பிபியோட ஸ்லோப்பையும் என்னது மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன? -1. சரி, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப் கேட்டாங்கன்னா ஃபார்ம் வந்தப்பா y1 - y2 x1 - x2. ஓகேவா? சரி, ஸ்லோப் ஆஃப் பிஏ போடுங்க, h + 6 y1 - y2 அப்போ k + 6 டிவைட் பை h - 1 இன்ட்டு பிபிக்கு போடுங்க, k + 2 என்னது h - 4 இஸ் ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட்டு கிராஸ் மல்டி பண்ணிக்கோங்க, k + 6 இன்ட்டு k + 2 மல்டி பண்ணுங்கள், k² + 2k + 6k + 12 -1 இன்ட்டு இங்கே மல்டி பண்ணுங்கள் h - 1. அப்போ h² -4 வச்சா -h + 4 -1 உள்ளார மல்டி பண்ணுங்க, -h² -4h -5 வச்சா அப்போ +5h ஆயிருமா? -4. இங்கே k² 2k + 6k 8k +12. ஓகேவா? அடுத்தபடியாக இந்த டேர்ம் இப்படி இந்த சைடு கொண்டு வந்துடுறீங்களா? இந்த ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது h² +k², அந்த +5h இந்த சைடு வந்தால் -5h +8k -4 + 12 16 +16 = 0. தேர்ஃபோர் லோக்கஸ் ஆஃப் P இஸ் ஹச்சுங்கிற பிளேஸில் எக்ஸும் கேங்கிற பிளேஸில் ஒய்யும் போட்டிங்கன்னா லோக்கஸ் ஆஃப் P இஸ் ஆன்சர் என்ன வரும்? x² + y² -5x + 8y + 16 = 0 இஸ் தி ரெக்யூல் லோக்கஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 8th ஒன் பாருங்கள், OB த ஆரிஜின் கொடுத்துருக்காங்க. R இஸ் ஏ வேரியபிள் பாயிண்ட் ஆன் y² = 4x. y² = 4xங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேரபோலா. திஸ் பேரபோலா இஸ் ஓப்பன் ரைட்வர்ட். எது வழியாக போகும்? ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும். ஓகேவா? ஆர் இஸ் ஏ வேரியபிள் பாயிண்ட் ஆன் y² = 4x அப்படிங்கிற பேரபோலா மேலே ஆறுங்கிற பாயிண்ட் இருக்குது. தென் ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் தி லைன் செக்மெண்ட் OR. அப்போ OR வழியாக பாஸ் ஆகுது. இந்த OR அப்படிங்கிற லைனுடைய என்னது லைன் செக்மெண்ட்டோட லோக்கஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இந்த லைனோட ஈக்குவேஷன் மிட் பாயிண்ட். இப்போ மிட் பாயிண்ட்னு சொல்லும்போது இந்த ORோட மிட் பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கலாமா? இந்த மூவிங் பாயிண்ட்டை h, Kன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது கன்ஃபார்மாக 0, 0. அப்போ ஆர் என்னென்னு வேணும் அப்படிதானே? ஆர் எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? இது h, K, இது 0, 0. அப்போ இது வந்து 2h, 2k தான் இருக்கணும். ஏன்னா மிட் பாயிண்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த இது 2h இருந்தால் தான் 0 + 2h / 2, 0 + 2k / 2 தட் இஸ் உங்களுக்கு h, Kன்னு வரும். ஓகேவா? அப்போ ஆரோட கோஆர்டினேட்ஸ் வந்து 2h, கமானது 2k. பாருங்கள், த ஆரிஜின் 0, 0 லெட் P of h, K மூவிங் பாயிண்ட். இட் இஸ் கிவன் தட் P இஸ் மிட் பாயிண்ட் ஆஃப் OR. அப்போ சின்ஸ் O வந்து 0, 0, P வந்து h, K, மிட் பாயிண்ட் வந்து h, K இருக்கிறதுனால ஆர் கன்ஃபார்மாக 2h, 2k தான் இருக்கும். ஆர் லைஸ் ஆன், ஆர் வந்து எந்த பாயிண்ட் மேலே இருக்குது? உங்களுக்கு எந்த கர்வ் மேலே இருக்குது? பேரபோலா மேலே இருக்கா? பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன? y² = 4x. ஆர் வந்து பேரபோலா மேலே இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கு பதில் 2h, ஒய்க்கு பதில் 2kன்னு சொல்லி பண்ணுங்கள். இப்போ 2k த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 × 2h, 4k² = 8h, 4 ஆல் டிவைட் பண்ணால் k² = 2h, k² = 2h. Therefore the locus of P is x, ஹச்சுக்கு பதிலாக எக்ஸு, கேக்கு பதிலாக ஒய் போட்டிங்கன்னா y² = 2x. அப்போ therefore the locus of P is என்னது? y² = 2x. ஓகேவா? 9th one, the coordinates of a moving point P are
a by 2 into cosecant theta plus sin theta, b by 2 into cosecant theta minus sin theta, where that theta is a variable parameter, so that the equation of the locus p is p square x square minus a square y square equal to a square b square. ஓகேவா, இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணணும். பியோட லோக்கஸ் வந்து பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர். பேராமீட்டர் கொடுத்துருக்காங்களா, எக்ஸஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டுன்னு சொல்லி. ஓகே, இந்த ஏ பை 2 வந்து போக வந்தால் 2/a இங்கே ஏற்கனவே எக்ஸ் இருக்குன்னா 2x/a இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டாவா. இந்த பி பை 2 வந்து போனால் 2/b ஆயிரும். அங்கே ஆல்ரெடி ஒய் இருக்குது. அப்போ 2y/b இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டாவா. ஓகே, ட்ரிகனாமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குப்பா. கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இது ஒரு ஐடென்டிட்டி. ஓகேவா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் அந்த ஆன்சர் கரெக்டாக வரும். இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக வரும். அப்போ கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஃபார்முலா என்ன, கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகே, கொசிகன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ஆன்சர் என்ன, 2x/a அப்போ 2x/a த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா 2y/b அப்போ 2y/b த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்கள். 4x² ஸ்கொயரா 4y² ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஆயிருமா. சரி, ரெண்டு பக்கம் 4 ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ x² ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு y² ஸ்கொயர் ப்ளஸ் 1. சரி, இந்த y² ஸ்கொயர் அந்த போது மைனஸ் ஆயிருமா. அப்போது x² ஸ்கொயர் மைனஸ் y² ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. a ஸ்கொயர் b ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துக்கலாமா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் இஸ் 3. இந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் வந்து கிராஸ் மல்டிப்ளை b ஸ்கொயர் x ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் y ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் b ஸ்கொயர் இஸ் தி ரெக்யூர்ட் லோக்கஸ் ஆஃப் p. ஆன்சர் ரைட்டாக வந்துருச்சா. ஹென்ஸ் ப்ரூவ். தேங்க்யூ.